வீட்ல கருவாட்டு குழம்பு? எங்க வீட்ல தான் டீச்சர். சாதம், இட்லி, களி இது எல்லாத்துக்கும் ஒரு செம்மையான காம்பினேஷன் வேணுமா? அப்போ கண்டிப்பா இந்த கருவாட்டு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இடிச்ச பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி 2 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு, 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதோடைய எக்ஸ்ட்ராக்ட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் புளி வேணும்னா, நீங்க ஒரு 1 லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். 1 கப் அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்தி, அது எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரும்போதோ, நம்ம எடுத்து வச்ச இந்த கருவாட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு, அப்புறம் பாம்பே டக் கருவாடு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கருவாடு இருக்கோ, அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சூடான தண்ணீல கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நீங்க கருவாட கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறமா லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்கன்னா, சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. கண்டிப்பா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை.